Hello students. Today வந்து 10th standard chapter 7 mensuration அதாவது தமிழ்ல அளவியல்னு சொல்லுவோம். அதில் exercise 7.4ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். First sum question write பண்ணுறேன். An aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அலுமினிய கோலத்தை ஒரு பால் மாதிரி இருக்க, கோலம்னா பால் மாதிரி தானே இருக்கும். ஸோ அதை வந்து உருக்கி ஒரு உருளை செய்கிறாங்க. அந்த உருளையோட அந்த அலுமினிய கோலத்தோட வந்து ஆரமும் கொடுத்துட்டாங்க. அந்த உருளையோட புதுசாக உருவாக்க போகிற உருவாக்கின உருளையோட ஆரமும் கொடுத்துட்டு உருளையோட உயரம் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸ்பேர் ஆஃப் ரேடியஸ் வந்து R1 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 12 சென்டிமீட்டர். சிலிண்டர் ரேடியஸ் வந்து R2 மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது 8 சென்டிமீட்டர். இது ரெண்டுமே வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன். H2 வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் கொஸ்டின் மார்க் போட்டுட்டேன். அப்போது இதோட கொள்ளளவு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு வந்து இதுக்கு ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் மெல்டட். அதாவது ஸ்பியரை தானே மெல்ட் பண்ணி நமக்கு வந்து சிலிண்டர் செய்கிறாங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன? πr²h. அப்போ இங்கே 2 வால்யூமை வந்து சிலிண்டர் வந்து நான் 2ல் தானே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ R2². இங்கே வந்து தெரியாது H2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது சிலிண்டரோட. ஸோ H2ன்னு நான் இங்கே போட்டிருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஈக்குவல் டு 4/3 πr3. இந்த ஆரை வந்து நான் இங்கே 1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ R1³. ஓகேங்களா? இப்போ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 8 இன்ட்டு R2 வேல்யூ வந்து 8 இன்ட்டு 8 இன்ட்டு H2 வேல்யூ எனக்கு தெரியாதுன்னா அதுதான் ஃபைன் பண்ணணும். ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 4/3 22 டிவைடட் பை 7 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12. ஓகேங்களா? இப்போ எனக்கு H2 தெரியாது. H2 இந்த பக்கம் வச்சுட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்னவாகும்? இந்த வேல்யூவை நான் அப்படியே எழுதுகிறேன். ஈக்குவல் டு 4/3, அதாவது H2 ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு 22 டிவைடட் பை 7 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 இன்ட்டு இந்த பக்கம் இருக்கிறதுல இந்த பக்கம் வருது. அப்போ தலைகீழ் ஆகுமா? அப்போ 22 டிவைடட் பை 7ங்கிறது 7 டிவைடட் பை 22ன்னு ஆகும். 8ன்னு இருக்கிறது 1/8ன்னு ஆகும். இன்னொரு 8 1/8ன்னு ஆகும். இப்போ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? இந்த 22 கேன்சல் ஆயிடுது. இந்த 7ம் கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் இருக்கிறது நம்ம இது பண்ணலாம். ஃபோர் டைம்ஸ் செகண்ட் டேபிளில் போட்டால் 6 வந்து 3 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ். அப்போ இந்த 4 டேரெக்டாக கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 3 இன்ட்டு 12. 3 இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ண என்ன? 36 சென்டிமீட்டர். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ 36 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிச்சா? ஸோ H2 வந்து 36 சென்டிமீட்டர். தேர்ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிடலாம். தேர்ஃபோர் height of the cylinder made equal to 36 centimeter. So this is our final answer. Next second sum பார்க்கலாம். Question write பண்ணுறேன். Water is flowing at the rate of 15 km per hour through a pipe of diameter 14 cm into a rectangular tank which is 15 meter long and 44 meter wide. Find the time in the which the level of water in the tank will rise by 21 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 50 மீட்டரும் அகலம் வந்து 44 மீட்டரும் நீளம் வந்து 50 மீட்டரும் இருக்கிற ஒரு செவ்வக வடிவ தொட்டியில் வந்து தண்ணி வந்து விழுகுது. அதாவது இப்போ 15 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த ஸ்பீடில் வந்து 14 சென்டிமீட்டர் விட்ட இருக்கிற ஒரு பைப்லேருந்து தண்ணி வந்து ஸ்பீடாக இந்த தொட்டியில் வந்து விழுகுது. அது வந்து 21 சென்டிமீட்டர் ஹைட்டை ரீச் பண்ணோன்னா எவ்வளோ டைம் எடுக்கும்? எவ்வளோ டைமில் வந்து அது அந்த 21 சென்டிமீட்டர் அளவு மட்டத்தை வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன்.
14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு குழாயிலிருந்து 15 கிலோமீட்டர் மணி பர் ஹவர் அதான் மணி என்ற வேகத்தில் 50 மீட்டர் நீளமும் மற்றும் 44 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக வடிவ தொட்டியினுள் தண்ணீர் பாய்கிறது. எவ்வளவு நேரத்தில் தண்ணீரின் மட்டம் 21 சென்டிமீட்டருக்கு உயரும்? அதான் கேட்டிருக்காங்க. இங்கே நான் குட்டியாக சும்மா டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன். இதுதான் ஒரு செவ்வக வடிவ தொட்டி. ஓகேவா? இந்த தொட்டியிலிருந்து இந்த ஒரு பைப்பு வழியாக தண்ணி வந்து இங்கே விழுகுது. இங்கே விழுந்துட்டுருக்கு. அப்போ இங்கே வந்து இதுதான் ஒரு 21 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இதை வந்து இந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோ, எவ்வளோ நேரம் எடுத்துக்கோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா? லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் டேங்க் எல் வந்து 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டினில் கொடுத்துருக்கு. ஸோ அது அப்படியே எழுதிக்கிறேன். அப்போது ஆனால் இந்த வந்து மீட்டரில் இருக்குது, அதை நோட் பண்ணணும். நம்ம வந்து மீட்டர் வந்து சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? சென்டிமீட்டரில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணுன்னு என்ன, மீட்டர் வந்து சென்டிமீட்டரை மாத்திரக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ அதான் பண்ணியிருக்கேன். 50 × 100 வந்து 5000 சென்டிமீட்டர். ஸோ இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்குள்ள இதை தான் எடுத்துக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வித் ஆஃப் த ரெக்டாங்குலர் டேங்க் அதை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 44 மீட்டர், இதுவும் மீட்டரில் இருக்கிறாங்க. ஸோ சென்டிமீட்டரில் கன்வெர்ட். அப்போ 44 × 100 = 4400 சென்டிமீட்டர். அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வாட்டர் இன் தி டேங்க் வந்து 21 சென்டிமீட்டர். அதாவது 21 சென்டிமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு தானே. ஸோ அது வந்து ஆல்ரெடி சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ வரிஸ், எந்த சேஞ்சஸும் கிடையாது. நம்ம அப்படியே எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த டேங்க் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதோட மொத்த கொள்ளளவு நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ L × B × H. நமக்கு L தெரியும், B தெரியும், H தெரியும். ஸோ ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் தி பைப்பு, அதாவது ஆரம், பைப்போட ஆரம் என்னன்னு தெரியணும். ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? விட்டம் தான் கொடுத்துருந்தாங்க. விட்டத்தை ஆரமாக மாற்றோன்னா டிவைடட் பை 2 போடணுமா? 2 போட்டால் தான் நமக்கு ஆரம் கிடைக்கும். ஸோ அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கேன். 14 ÷ 2 போட்டால் 7 சென்டிமீட்டர் கிடைக்குமா? அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் வந்து விட்டம் கொடுத்துருக்குறாங்க, அதாவது டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆரம் வேணும்னா டிவைட் பண்ணணும். அப்படியே எழுதிடக்கூடாது, கவனமாக இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் தி வாட்டர் வந்து 15 km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து நான் சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணுன்னு என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும். அப்புறம் மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போ கிலோமீட்டர் மீட்டராக மாற்றுறதுக்கு வந்து அந்த வேல்யூ × 100 போட்டோன்னா மீட்டராக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கிடைச்ச வேல்யூ அதை மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு சென்டிமீட்டர் × 100. ஓகேவா? அப்போது 15 நான் இங்கே எழுதுகிறேன். 15 × 100 போட்டால் என்ன வரும்? 15,000 வருமா? சாரி, இங்கே 1000 வருமா? 15,000 வருமா? அப்போ மீட்டர் வந்து சென்டிமீட்டராக மாத்திரக்கு 100ஆ? அப்போ அந்த 100 நான் இங்கே அப்படியே டேரெக்டாக எழுதிட்டேன். ஓகேங்களா? அப்புறம் மறக்காமல் சென்டிமீட்டர்/ஹவர்னு போட்டுக்கணும். ஏன்னா கிலோமீட்டர் வந்து நம்ம இப்போ சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ சென்டிமீட்டர்/ஹவர் அப்படின்னு நம்ம இந்த மறக்காமல் இந்த இது எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ஃப்ளோயிங் இன் தி 1 hour. அப்படி வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ஃப்ளோயிங் தி 1 hourக்கு என்ன, அந்த பைப்புக்கு என்ன ஃபார்முலா? πr²h. ஸோ πr²hல இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பைக்கு வேல்யூ 22 ÷ 7 இன்ட்டு ஆர் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஸ்கொயர்டுங்கிறக்காட்டி 7 × 7 இன்ட்டு ஹெச் என்னன்னு நமக்கு தெரியும், 15,000 × 100 சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோமா? ஸோ அது அப்படியே நான் எழுதிட்டு இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இது கேன்சல் ஆகிருக்கும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 22 × 7 × 15,000 × 100 சென்டிமீட்டர் கியூப் அப்படியே இருக்குது. இப்போது எவ்வளோ டைம் எடுத்துக்குது 21 சென்டிமீட்டரை ரீச் பண்ணணும்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும் தான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ டைம் டேக்கன் அப்படின்னு கேட்டாங்கனாலே என்ன ஃபார்முலானா, டைம் டேக்கன் கேட்டாங்கன்னா டைம் டேக்கன் = வால்யூம் ஆஃப் தி டேங்க், அதாவது டேங்கோட மொத்த கொள்ளளவு என்ன அப்படின்னு அந்த வேல்யூ டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ளோயிங் இன் 1 hour. அதாவது 1 hourல எவ்வளோ வந்து தண்ணி நிரம்பும் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கும். அதை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா?
இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, இது ஆல்ரெடி நம்ம வந்து வால்யூம் ஆஃப் டேங்க்கும் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாம். 5000 into 4400 into 21 divided by 22 into 7 15,000 into 100. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண எனக்கு ரிமைனிங் என்ன வருது, 2 வருது. ஸோ 2 hours time taken by the pipe equal to 2 hours. So this is our final answer. ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுற தேர்ட் கொஸ்டின். முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையின் ஆரம் r அலகுகள் மற்றும் உயரம் h அலகுகள் ஆகும். நீரானது xr அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A conical flask is full of water. The flask has base radius r units and height h units. The water is poured into a cylindrical flask of base radius xr units. Find the height of water in the cylindrical flask அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். ரேடியஸ் ஆஃப் தி கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து r யூனிட்ஸ். இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அதை நான் அப்போ எழுதிக்கிறேன். ஹைட் வந்து h யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் நான் எழுதிட்டேன். வால்யூம் ஆஃப் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து 1/3 πr²h. இது தானே ஃபார்முலா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதை நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் சிலிண்டருக்கு வரலாம். ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து xr யூனிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஸ்டினில் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க இது given, this is also given. ஓகேங்களா, இது ஃபார்முலா எழுதிட்டேன். நெக்ஸ்ட் let the height of the cylindrical flask be a h units. நான் என்ன, நம்ம வந்து ஹைட்டு தானே நம்ம கண்டுபிடிக்கணும், அதை வந்து நான் கேபிட்டல் ஹெச்னு வச்சுருக்கிறேன். ஸோ h யூனிட்ஸ்னு நான் அதை எழுதிட்டேன். வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோனிக்கல் ஃப்ளாஸ்க். அதாவது இதில் இருக்க கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்க தண்ணி தான் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட கொள்ளளவு என்னவோ ஈக்குவலாக தானே இருக்கும். அதோட கொள்ளளவு அதாவது வால்யூம் ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அதை தான் நான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, πr²h. வால்யூம் ஆஃப் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/3 πr²h. ஸோ இது ரெண்டு ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. பை வேல்யூ நான் எனக்கு அப்படியே வச்சுக்கிறேன். r² என்னன்னு தெரியும், எனக்கு xrன்னு தெரியும். ஸோ ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ xr² இன்ட்டு ஹெச் வந்து இங்கே ஹெச் கேபிட்டல் ஹெச் யூனிட்ஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன்ல. ஸோ கேபிட்டல் ஹெச் ஈக்குவல் டு 1/3 பை r² வந்து அப்படியே வச்சுருக்கிறேன். r² வந்து இங்கே ஆறுன்னு தான் இருக்குது. ஸோ அந்த ஆறு அப்படியே எழுதிட்டேன். ஸ்கொயர்டு ஹெச் வந்து இங்கே ஹெச் தான் இருக்குது. ஸோ ஹெச் அப்படியே எழுதிட்டேன். ஓகேங்களா. அப்போ இந்த பையும் கேன்சல் ஆகிருக்கும். ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, r² இருக்கா. அப்போ இந்த ஸ்கொயர்டு உள்ளே வரும்போது என்ன, x² r²ன்னு சேஞ்ச் ஆகுமா, இன்ட்டு ஹெச் அப்படி எழுதியிருக்கேன். ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது, 1/3 r² ஹெச்ன்னு இருக்கா. அப்போ ஹெச் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 3x². இந்த ஒரு ஸ்டெப்பு இங்கே எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ஸ்டெப் செய்கிறேன். இந்த ஹெச் இருக்குது, ஹெச் இந்த பக்கம் வச்சுட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது, 1/3 r² ஹெச். இதெல்லாம் இந்த கீழே வருமா. அப்போ இங்கே கீழே வரும்போது என்ன இருக்குது, x² r²ன்னு வருமா. அப்போ இந்த r² கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் வந்து இந்த 3 இங்கே தானே வரும். 1/3ன்னு இருக்குது. அப்போ 3 இங்கே தான் வரும், இங்கே வராது. அப்போ ஹெச் இருக்குது. வேறு இங்கே என்ன இருக்குது, ஹெச் 3x². ஹெச் இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, ஹெச் இருக்குது, ஹெச் 3x² இருக்கா. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஹைட் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 3x² யூனிட்ஸ். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட்டை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். விட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு ஒரு உள்ளீடற்ற கோளமாக உருமாற்றப்படுகிறது.
கோளத்தின் வெளிவிட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் உள்விட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை வந்து அப்படி இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். எ சாலிட் ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 8 சென்டிமீட்டர் is melted to form a hollow sphere. If the external diameter of the sphere is 10 centimeter, find the internal diameter. So, internal diameter என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். Solution பார்த்தரலாமா? So, radius of the cone வந்து 7 centimeter. ஏன்னா அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, விட்டம் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தேவை ரேடியஸ். அப்போது 14/2 போட்டால் என்ன கிடைக்கும், எனக்கு 7 கிடைக்கும். ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் தி கோன் வந்து 8 சென்டிமீட்டர் கொஸ்டினில் கொடுத்தா நான் அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் தி ஹோலோஸ்பியர் வந்து டைரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நான் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிட்டு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நான் எழுதிட்டேன். ஃபைவ் சென்டிமீட்டர்னு எழுதிட்டேன். அதே வந்து கொஸ்டினில் வந்து எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரேடியஸ் தான் எனக்கு தேவை. ஸோ ஆஸ் யூஷுவல் 10/2 போட்டால் எவ்வளோ 5. ஸோ 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. லெட் தி இன்டர்னல் ரேடியஸ் வந்து நான் தான் இதைத்தான் நான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் ஹோலோஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி கோன். இது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கும். இதோட வால்யூம் என்னமோ அதோட வால்யூமும் சேமாக தானே இருக்கும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ ஹோலோஸ்பியருக்கு வந்து ஃபார்முலா வந்து 4/3 பை ஆர் கியூப் மைனஸ் கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். அதை நான் அப்படி எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச். அப்போது 4/3 பை, அப்போ ஆர் கியூபோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும், 5ன்னு தெரியும். 5 கியூப் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து என்ன எனக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன்னா, ஸோ அதுதான் இங்கே எக்ஸ் கியூப்னு போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 1/3 பை ஆரோட வேல்யூ 7ன்னு தெரியும். ஸ்கொயர்டுங்கிறது 7 × 7 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ என்னன்னு தெரியும், 8ன்னு தெரியும். ஸோ 8. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்போ 4, இந்த பையும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு 5 கியூப்னா 125 மைனஸ் எக்ஸ் கியூபு ரிமைனிங் இந்த 4 இருக்குது இன்ட்டு 7 7 8 இருக்குது. இந்த 3யும் கேன்சல் ஆயிரும். ஸோ 7 7 8 இருக்கா? அப்போது இந்த 4 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 4 × 125 வந்து என்ன 500. 4 × 125 வந்து மல்டிப்ளை பண்ணால் 500. திரும்பி இந்த 4x கியூப் கூட மைனஸ் 4x கியூப் ஈக்குவல் டு 7 × 7 × 8. அப்போது 4x கியூப் ஈக்குவல் டு 500 மைனஸ் 7 × 7 × 8. அப்போ 4x கியூப் ஈக்குவல் டு 500 மைனஸ் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 392. ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 108 வரும். 500 392 10 4 இங்கே 9 10ல் 2 போச்சுன்னா 8 0 3 108. ஸோ 108 இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வச்சுன்னா டிவிஷன் ஆகுமா? அப்போ 4 டிவிஷன் ஆயிரும். இதே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 27. அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 27. அப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும்னா என்ன பண்ணணும், ரூட் எடுக்குமா? அப்போ 3 கியூப் வந்து 27. இது 27 3 கியூப்னு எழுதலாமா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இன்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் தி ஹோலோஸ்பியர் ஈக்குவல் டு, ஸோ எனக்கு இப்போ கிடச்சிருக்கிறது என்ன, ரேடியஸு. அதை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன, டயாமீட்டர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அதே எனக்கு டயாமீட்டர் கொடுத்து எனக்கு ரேடியஸ் வேணும்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். இதே எனக்கு ரேடியஸ் கிடச்சி டயாமீட்டர் வேணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் தி ஹோலோஸ்பியர் ஈக்குவல் டு 2 × 3 இந்த எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கல ரேடியஸ். ஸோ அதை தான் இது மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 6 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கிடச்சிச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
Fifth sum question write பண்ணுறேன். Sino house has an overhead tank in the shape of cylinder. This is filled by pumping water from a sump underground tank, which is in the shape of the cuboid. The sump has dimension 2 meter into 1.5 meter into 1 meter. The overhead tank has its radius of 60 centimeter and height 105 centimeter. Find the volume of the water left in the sump after the overhead tank has been completely filled with the water from the sump, which has been full initially. So இந்த question நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். சீனோ வீட்டின் மேல்நிலை நீர் தொட்டி உருளை வடிவில் உள்ளது. அதன் ஆரம் 60 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 105 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர் 2 மீட்டர் 1.5 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கனசெவ்வக கீழ்நிலை நீர்த்தொட்டியில் இருந்து நீர் உந்தப்பட்டு மேலேயுள்ள உருளை வடிவ தொட்டியில் முழுமையாக நிரப்பப்படுகிறது. தொடக்கத்தில் கீழ் தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக. மேல் தொட்டியில் நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சீனோ அப்படிங்கிறவங்க வீட்டோட கீழே நம்ம ஜென்ரலாக நம்ம டேங்க்கு ஃபில் பண்ணுவோம்ல. கீழே இருக்க தொட்டியிலேருந்து மேலே இது வச்சு மோட்டரை வச்சு மேலே எடுப்போம்ல, அதே தான். மேலே இருக்க டேங்க் ஒரு உருளை வடிவம், கீழே இருக்கிறது ஒரு கனசெவ்வக வடிவம்னு சொல்லிட்டாங்க. ஸோ கீழே டேங்க் ஃபுல்லாக இருக்குது. மேலே ஏற்றி மேல் டேங்கை ஃபுல் பண்ணதுக்கப்புறம் கீழே ரிமைனிங் கீழே இருக்கிற டேங்க்கில் ரிமைனிங் எவ்வளோ வாட்டர் இருக்கோ அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காது. சொல்யூஷன் பார்த்துடலாம். Given the sump dimension 2 meter into 1.5 meter into 1 meter. ஸோ இது given statement கொடுத்துருக்குது. எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 100 பண்ணணுமா. மீட்டர் டு சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணுறக்கு 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ அதை தான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணி 200 சென்டிமீட்டர் 150 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் தி sump equal to 200 into 150 into 100. ஸோ L into B into H. ஸோ அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன். ஸோ அதை அப்படியே எழுதிட்டேன். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 30 lakhs சென்டிமீட்டர் கியூப் கிடைக்குது. நவ் கிவன் டேங்க் ரேடியஸ் 16 சென்டிமீட்டர் அண்ட் டேங்கோட ஹைட் 105 சென்டிமீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே கிவன் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி டேங்க் என்னன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் டேங்க் கண்டுபிடிக்கிறதுக்குன்னா பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச்சா. ஸோ பை 22, பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7. ஆர் 60 இன்ட்டு 60 ஸ்கொயர்டு இருக்கிறக்காட்டி டபுள் டைம் போடுறோம். இன்ட்டு ஹெச் 105. கிவன் ஸ்டேட்மெண்ட்டாக அப்படியே எழுதி நம்ம எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 11,88,000. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஸோ இதை கேன்சல் பண்ண முடியுமா? ரிமைனிங் 3 5. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 20. இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் எனக்கு 22 இன்ட்டு 60 இன்ட்டு 60 இன்ட்டு 15. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 11,88,000 கிடைக்குது. ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் தி டேங்க். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை என்ன? வால்யூம் ஆஃப் டேங்க் மீதி மேலே ஏற்றினது போக லெஃப்ட் ஓவர் மீதமுள்ள தண்ணி எவ்வளோ, டேங்க்கில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. ஸோ அதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் எ ஷம்ப் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது கீழே நிலத்தடி தொட்டியில் இருக்க மீதி தண்ணி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஷம்ப் ஈக்குவல் மைனஸ் வால்யூம் ஆஃப் தி டேங்கா. அப்போது வால்யூம் ஆஃப் தி ஷம்ப் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இங்கே 30 lakhs 30 லட்சம்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ அது மைனஸ் மேலே வால்யூம் ஆஃப் தி டேங்கா, மேல்நிலை தொட்டியோட வால்யூம் இது. அப்போ இதே மைனஸ் பண்ணால் ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் வாட்டர் என்ன தெரிஞ்சுமா? ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது?
18,12,000 சென்டிமீட்டர் கியூப். இந்த இவ்வளோ தண்ணி வந்து மீதி இருக்குது. ஸோ அதை ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். ஸோ த வால்யூம் ஆஃப் தி வாட்டர் லெஃப்ட் இன் திஸ் ஷம்ப் இஸ் 18,12,000 18,12,000 சென்டிமீட்டர் கியூப். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளம் ஓட்டின் உட்புறம் மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் ஆகும். அது உருக்கப்பட்டு 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு திண்ம உருளையாக்கப்பட்டால் அவ்வுருளையின் உயரம் காண்க. தமிழ் அப்படியே கொஸ்டின் இங்கிலீஷில் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். The internal and external diameter of a hollow hemispherical shell are 6 cm and 10 cm respectively. If it is melted and recast into a solid cylinder of a diameter 14 cm, then find the height of the cylinder அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அரைக்கோளம் வந்து ஒரு அரைக்கோளத்தோட விட்டம் கொடுத்துட்டாங்க. விட்டம் வந்து உள்ளே எவ்வளோ இருக்கும் வெளியே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது உருக்கி வந்து ஒரு திண்மமான உருளையாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது கன்வெர்ட் பண்ணுற உருளையோட விட்டமும் கொடுத்துட்டாங்க. அதோட உயரம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். இன்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் தி ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல் வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு தேவை ரேடியஸ் தானே. அப்போ ரேடியஸாக மாற்றோன்னா என்ன பண்ணுறோம், இது டிவைடட் பை 2வா. ஸோ அதுதான் இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் தி ஹெமிஸ்பெரிக்கல் வந்து 6 டிவைடட் பை 2னா 3 சென்டிமீட்டர். ஸோ ஆர் ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் diameter of the hemispherical shell வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் வந்து டிவைடட் பை 2 போட்டோம்னா 5 சென்டிமீட்டர் கிடைச்சு. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் சிலிண்டராக தானே கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 14 டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு ரேடியஸ் கிடச்சிருமா. 14 சென்டிமீட்டர் தான் டயாமீட்டர். ஸோ 14 டிவைடட் பை 2 போட்டு என்ன 7 சென்டிமீட்டர் கிடச்சி. ஸோ சிலிண்டரோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ ஹைட்டு தான் என்னென்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் கொஸ்டின் மார்க் போட்டேன். இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்துடலாம். வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஹோலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஷெல். ரெண்டோட வால்யூம் ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ இது எவ்வளோ கொள்ளளவு இருக்கோ அதே கொள்ளளவு தான் வந்து அடுத்தது இருக்கும். சிலிண்டர் எவ்வளோ இருக்கோ அதே தான் வந்து ஒரு கோளமும் இருக்கும். ஸோ சிலிண்டருக்கு ஃபார்முலா என்ன, பைஆர் ஸ்கொயர் ஹெச் இன்ட்டு இதுக்கு ஹெமிஸ்பெரிக்கலுக்கு ஃபார்முலா என்ன, 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப், அதாவது எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மைனஸ் ஆர் கியூப் ஸ்மால் ஆர் கியூப். இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த பையும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் ஆரோட வேல்யூ என்ன, 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹெச் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு தெரியாது. ஸோ ஹெச் அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 2/3 இதோட வேல்யூ எனக்கு 5 தெரியும், 5 கியூப் மைனஸ் இதோட வேல்யூ 3 ஸோ 3 கியூப். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா. 5 கியூப் போட்டோம்னா 125 மைனஸ் இது 3 கியூப் போட்டால் 27. அப்போ 2/3. அப்போ 7 இன்ட்டு 7 49. அது இந்த பக்கம் வந்துச்சுன்னா தலைகீழாகுமா. அப்போ 1/49 வரும். அது வந்து நான் மேலே 1 போடல, கீழே டேரெக்டாக போட்டேன். அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 49 ஈக்குவல் டு 125 27 இருக்கும். அப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, 98 கிடைக்குது. அப்போ 2 இன்ட்டு 98 டிவைடட் பை 3 இன்ட்டு 49. இதே கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 இன்ட்டு 2 4, ரிமைனிங் என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே சைடில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேர்ட் டேபிளில் 1 டைம் வந்தால் 3யா, அப்போது ரிமைனிங் 1 இருக்கும். அப்போ இங்கே வேல்யூ இல்லை. ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணுறோம். 0 ஆட் பண்ணோம்னா 3 டைம்ஸா, 3 இன்ட்டு 3 9. ஸோ 9 போடுறோம். ரிமைனிங் 1. எகெயின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச் ஈக்குவல் டு 1.33 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் என்ன, தட் இஸ் அவர் ஹைட்டில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவையானது ஹைட்டு தான். ஸோ 1.33 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் ஈக்குவல் டு 1.33 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன். 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் உருக்கப்பட்டு சீரான தடிமனுள்ள ஒரு உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் வெளியாரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 32 சென்டிமீட்டர் எனில் உருளையின் தடிமனை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கொஸ்டினை வந்து நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன்.
A solid sphere of radius 6 cm is melted into a hollow cylinder of a uniform thickness. If the external radius of the base of the cylinder is 5 cm and its height is 32 cm, then find the thickness of the cylinder. என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷன் பார்க்கலாம். ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பியர் வந்து ஆர் வந்து 6 சென்டிமீட்டர். எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் எ சிலிண்டர் வந்து ஆர் வந்து கேபிட்டல் ஆர் வந்து 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸ்பியரோட ரேடியஸ்னு எழுதிட்டேன். எக்ஸ்டர்னல் ரேடியஸோட சிலிண்டரோட எக்ஸ்டர்னல் ரேடியஸும் வந்து 5 சென்டிமீட்டர். ஹைட் வந்து சிலிண்டரோட ஹைட் வந்து 32 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதியாச்சு. ஸோ லெட் தி இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அதை நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? இதோட சிலிண்டரோட வால்யூம் வந்து ஸ்பியரோட வால்யூம்க்கும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் ஹோலோ சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர், ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? பை ஹெச் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூபா. அப்போ பை இன்ட்டு ஹெச் வந்து 32, இது வந்து 5ன்னு எனக்கு தெரியும். ஸோ 5 ஸ்கொயர்டு, சாரி எனக்கு 5ன்னு தெரியும். ஸோ 5 ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இது எப்படி இருக்குது? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு இருக்கா? அப்போ a + b a - bன்னு எழுதலாமா? ஸோ அந்த ஃபார்முலேட்டர் இருக்கு. 5 + x 5 - x அப்படின்னு எழுதிருக்கு. ஈக்குவல் டு 4/3 பை இன்ட்டு 6 × 6 ஆர் கியூபா. அப்போ 3 டைம்ஸ் வரும். ஸோ 3 டைம்ஸ் 6 எழுதிருக்கேன். ஏன்னா ஆர் வந்து 6ன்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 32 இந்த 5 வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண 25, இந்த எக்ஸை கொண்டு போய் மல்டிப்ளை x². ஸோ 25 - x² இன்ட்டு இங்கே இந்த பக்கம் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? 3 வந்து கேன்சல் ஆகுமா? அப்போ 2 டைம்ஸ் தேர்ட் டேபிளில் 2 டைம்ஸ் வந்து 6ஆ? ஸோ அதுதான். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 4 × 2 × 6 × 6. அப்போ இந்த பையும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்குன்னு எழுதுகிறேன். அப்போ 32 25 - x² இருக்குது. இந்த வேல்யூ இந்த 32 வந்து இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆகுமா? ஸோ டிவிஷன் ஆச்சுன்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ண ரிமைனிங் என்ன கிடைக்கிது? இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, 9 இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் நான் உங்களுக்கு வேணால் பண்ணி காமிக்கிறேன் இன்னொரு டைமு. இங்கே பண்ணுறேன். இந்த இடத்துல பண்ணுறேன். 4 × 2 × 6 × 6 divided by 32. ஸோ செகண்ட் டேபிளில் பண்ணலாம். ரிமைனிங் 1 டைம்மா? அப்போ ரிமைனிங் 1 இருக்குமா? அப்போ 12ஆ? அப்போ செகண்ட் டேபிள் எந்த தடவை போட்டால் 12 வரும்? 6 டைம்ஸ் போட்டால் வருமா? அதுதான். இப்போ ஃபோர்த்து டேபிளில் போடலாமா? 1 டைம் வருமா? 4 டைம்ஸா? எகெயின் இதை கேன்சல் பண்ணலாமா? செகண்ட் டேபிளில் எகெயின் இதை கேன்சல் பண்ணலாமா? ரிமைனிங் என்ன இருக்குது? 3 × 3 9. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ 25 - x² = 9. அப்போ x² வேணும்னா x² எனக்கு இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்டெப் எழுதுகிறேன். அப்போ -x² = 9 - 25 அப்படின்னு இருக்குமா? அப்போது -25னா எவ்வளோ வரும்? 25ல் போச்சுன்னா -16 இருக்குமா? அப்போ -x² = -16 இருக்கும். இந்த மைனஸை கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன? x² = 16 அப்படின்னு கிடைக்குமா? அதுதான் இங்கே இருக்குது. இப்போது ரூட் எடுத்தால் எனக்கு தேவை எக்ஸ் வேல்யூ தானே. ஸோ ரூட் எடுக்கலாமா? அப்போ 4 × 4 16 தானே. அப்போ 4. அப்போ x = 4. ஸோ திக்னஸ் ஆஃப் தி சிலிண்டர் வந்து
4ன்னு எனக்கு வந்து 4 கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க கேட்டிருக்க திக்னஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து 4ஆல் மைனஸ் பண்ணுறேன். ஏன் 4ஆல் இங்கே மைனஸ் பண்ணுறேன்னா, சரி 5 வந்து 4ஆல் மைனஸ் பண்ணுறேன். ஏன் நான் இங்கே மைனஸ் பண்ணுறேன்னா, எனக்கு இங்கே பாருங்கள், எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது இன்டர்னல் ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதையும் எனக்கு மைனஸ் பண்ணால் எனக்கு தேவை திக்னஸ்ஸு. இப்போ இது இருக்குன்னா இது இன்டர்னலாக வந்து எனக்கு என்னென்னு தெரியும், எக்ஸ்டர்னலாக தெரியும். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்குது இந்த திக்னஸ் தான் எனக்கு என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ நான் மைனஸ் பண்ணேன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருமா? ஸோ அதை தான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ 5 minus 4 equal to 1 centimeter. That means external minus internal radius. அதை ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து திக்னஸ். ஸோ 1 centimeter. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 8th question நான் ரைட் பண்ணுறேன். ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்தில் விளிம்பு வரையில் பழச்சாறு நிரம்பியுள்ளது. உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு பழச்சாறு மாற்றப்படுகிறது. அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் விட்டங்கள் சமமானால் கிண்ணத்திலிருந்து எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை நான் கொஸ்டின் நான் தமிழில் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A hemispherical bowl is filled to brim with juice. The juice is poured into the cylindrical vessel whose radius is 50% more than its height. If the diameter is same for both bowl and the cylinder, then find the percentage of juice that can be transferred from the bowl into the cylindrical vessel அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். இதுலேயே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றோட விட்டம் வந்து சமம்னு சொல்லிட்டாங்க. இதிலேயே நமக்கு இது கொடுத்துருக்க அவங்க ஒரு ஹிண்ட். ஓகேங்களா? இப்போது ஒரு கோளம் வடிவ பாத்திரத்தில் ஜூஸ் இருக்குது. அதை வந்து சிலிண்டர் வடிவத்தில் இருக்க ஒரு இதில் வந்து ஊற்றுறாங்க. ஊற்றும் போது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஹிண்ட்டை வேறு என்ன கொடுத்துட்டாங்க, இந்த ரெண்டோட விட்டமும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. விட்டம் ஈக்குவலாக இருந்தால் ஆரமும் ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ ஓகேங்களா, அதே வேலையை நமக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சு. அப்போ இதோட கொள்ளளவு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட கொள்ளளவு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்க ஜூஸை வந்து அதுலேயும் ஃபில் பண்ண முடியும். ஓகேங்களா? அதில் எந்த இது இல்லை. ஆனால் அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். தியரட்டிக்கலாக சொல்ல முடியாது, ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுதான் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ let the height of the cylinder be h. அந்த சிலிண்டரோட ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ரேடியஸ் இஸ் 15% மோர் தென் ஹைட். ரேடியஸ் வந்து விட 50% வந்து ஹைட் வந்து ஜாஸ்தின்னு பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்ல, ஈக்குவல் டு 50% கொடுத்துருவாங்க. ஸோ 50 divided by 100 இன்ட்டு ஹெச்சா. ஹெச் வேல்யூ விட 50% தானே. ஸோ இன்ட்டு ஹெச் ப்ளஸ் இது வந்து ஒரிஜினல் ஹைட்டா, அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இதே கேன்சல் பண்ண என்ன வரும், 2 வரும். அப்போ 1/2 வரும். அப்போ மேலே ஹெச் இருக்குது. 1 இன்ட்டு ஹெச் தான். ஸோ h/2 ப்ளஸ் ஹெச். ஸோ இங்கே வந்து ஒன்றும் இல்லை. ஸோ எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்ன, மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை. அப்போ 2h ப்ளஸ் டிவைடட் பை 2ன்னு வருமா? அப்போ இங்கே 2h ப்ளஸ் 1h வந்து 3h. அப்போ 3h டிவைடட் பை 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் வந்து என்ன, πr²h. அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டோட டயாமீட்டரும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதாவது சிலிண்டரோட டயாமீட்டர் ஹெமிஸ்பியரோட டயாமீட்டரும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து πr²h. அப்போ பை இன்ட்டு ஆர் வந்து நமக்கு என்னென்னு கண்டுபிடிச்சு 3h டிவைடட் பை 2வா. அப்போ 3h டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஹெச் வந்து நான் இங்கே ஹெச்ன்னு தானே வச்சுருக்கேன். ஸோ ஹெச். அப்போது இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்போது 9πh இங்கே ஒரு ஹெச் இருக்குது. அப்போ க்யூபா. அப்போ h³ டிவைடட் பை 4. இதை நான் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பியர் அதோட ஃபார்முலா என்ன 2/3 பை ஆர் கியூப் 2/3 பை ஆரோட வேல்யூ என்ன 3h டிவைடட் பை 2 தி ஹோல் கியூப் அப்போ 2/3 பை இன்ட்டு அப்போ 3 × 3 27h கியூப் டிவைடட் பை 2 × 2 × 2 என்ன 4 4 × 2 8 ஸோ 8 அப்போ 27h3 8ஆ அப்போது இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்போ 2 வந்து நான் இந்த பேப்பரில் பண்ணுறேன் 2/3 pi into 27h cube divided by 8 ஓகேவா இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 9πh3 divided by 4 ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் divided by 4 இப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2 அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஈக்குவலாக இருக்குது அப்போது வால்யூம் 2 ஈக்குவல்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா நான் ஆல்ரெடி ஹிண்ட்டில் கொடுத்த மாதிரியே சொன்னேன் வால்யூம் 2 ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா ஆரம் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம இப்போ வந்து ப்ரூஃப்லேயும் நம்ம பண்ணிட்டோம் வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் ஒன்று தான் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரும் ஒன்று தான் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன் ஃப்ரம் 1 and 2 we get volume of cylinder equal to volume of the hemisphere ஸோ அதை நான் ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டேன் ஸோ it's possible to transfer the full quantity from the bowl into cylindrical vessel. So 100% of the juice can be transferred. அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டோம் ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் ப்ரூஃபும் பண்ணிட்டோம் ஸோ 100% வந்து ஜூஸ் வந்து பவுல்லிருந்து நம்ம சிலிண்டர் ஷேப்பில் இருக்க வெசலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் இப்போ எல்லா சம்ஸும் வந்து ஓவர்வியூ பார்த்துடலாம் ஸோ எக்ஸசைஸ் 7.4 அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் இதுதான் அதுக்கான கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது கொஸ்டின் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ அதுக்கான கொஸ்டின் இது சொல்யூஷன் இதுதான் ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம் ஸோ இதுதான் தேர்டு கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் இது ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபோர்த் கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் இது this is our final answer next fifth question பார்க்கலாம் fifth question இது அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது so this is our final answer next sixth question அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது this is our final answer eighth question அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம் ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது this is our final answer okay students thank you next video la paakalam